சிபிஐ அதிகாரிகள் இப்பொழுது நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேர், சபரிராஜன் உள்ளிட்ட அந்த 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு மற்றும் பாபு, அருளானந்தம் உள்ளிட்ட 9 பேரும் 35 38 வயதுக்குட்பட்ட இந்த 9 குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமும் பல முறை வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவும் விசாரணை நடத்தப்பட்டது. நேரிலும் விசாரணை நடத்தப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை, பாதிக்கப்பட்ட பெண்கள் அடையாளம் காட்பதற்கான அந்த அடையாள அணிவகுப்புகளும் நடைபெற்றது. இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் வழக்கு விசாரணை நிறைவடைந்த சூழ்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 9 பேரும் இப்போது அங்கு கோவை மகளிர் நீதிமன்ற வளாகத்திற்கு, அந்த நீதிமன்ற அறைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். சிபிஐ அதிகாரிகள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர், நீதிபதி நந்தினி தேவி ஆகியோர் அந்த அறையில் இருக்கிறார்கள். அந்த அறைக்கு வெளியே செய்தியாளர்கள் உள்ளிட்டோர் அங்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகிறது என்பதை கேட்பதற்காகவும் அந்த தீர்ப்பை காண்பதற்காகவும் அங்கு மக்களும் பொதுமக்களும் அங்கு பெருமளவில் அந்த நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி குவிந்திருக்கிறார்கள். முக்கிய வழக்கில் இந்த தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருப்பதை ஒட்டி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கில் தொடர்புடையவர்கள் மட்டுமே இப்போது நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி நந்தினி தேவி மிக முக்கியமான இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார். மீதும் பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டுச்சதியில் ஈடுபட்டது என்பது உள்ளிட்ட அந்த 13 பிரிவுகளில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணையானது காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐக்கும் மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை கடந்த மே மாதம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. அவர்கள் செய்த குற்றம், கல்லூரியில் படிக்கும் இளம் பெண்களை ஏமாற்றி அவர்களிடம் புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள் எடுத்து அவர்களுடைய கல்வி மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றில் பெருமிய கொடூரங்களை இழைத்த குற்றத்திற்காக இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்குவதற்கான இறுதிக்கட்ட நிர்வாக நடைமுறைகள் இப்போது நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீர்ப்பை நீதிபதி நந்தினி தேவி இன்னும் சில நிமிடங்களில் வாசிக்க இருக்கிறார். அந்த வாசித்தவுடன் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பது தெரிய வரும். குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாத நிலையில்தான் சிபிஐ விசாரணை நடத்தி முடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அடுத்து இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பை தமிழகம் முழுவதும் இந்த தீர்ப்பு உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையேயும் அங்கு நீதிமன்ற வளாகத்தில் குழுமியுள்ள பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடையேயும் எழுந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு இன்னும் சில நொடிகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.